Hello friends, welcome to Fit and Food Tamil channel. Title பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வயிற்று மற்றும் தொப்பையில உள்ள கொழுப்புகளை நீக்க ஹோம் எக்சர்சைஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு சிம்பிளா ஈஸியா எப்படி வீட்லயே நம்ம எக்சர்சைஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறையா டயட் ரிலேட்டட் ஃபுட்டு, வெயிட் லாஸ் ட்ரிங்க், இந்த மாதிரி நிறையா டயட் ரெசிபிஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம டயட் ரிலேட்டட் ஃபுட் நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறது முக்கியமோ அதே அளவுக்கு எக்ஸசைஸும் ரொம்பவே முக்கியமானது. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஜிம் தான் போகணும்னு அவசியம் இல்லவே இல்லை. நம்ம வீட்டிலே செய்கிற மாதிரி நிறைய சிம்பிளான எக்ஸசைஸ் ரொம்ப நிறையாவே இருக்குது. அந்த சிம்பிளான எக்ஸசைஸ் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 7 சிம்பிளான வீட்டிலே செய்யக்கூடிய ரொம்பவே ஈஸியான எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு தினமும் 10 நிமிடம் மட்டும் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும். உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ரொம்பவே உதவும். வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்கவே கொஞ்சம் நல்லா டோண்டாக ஆகிறதுக்கும் நல்லா ஸ்ட்ரக்சராக தெரிறதுக்கும் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வயிற்று மற்றும் தொடையில் உள்ள கொழுப்பை நீக்க சிம்பிளான ஹோம் எக்ஸசைஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம முதல் எக்ஸசைஸ் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேரில் உட்காரும்போது நம்மளோட கால் எந்த பொசிஷனில் இருக்கும் அதே பொசிஷனில் நீங்கள் படுத்ததுக்கு அப்புறமா உங்களோட கால்களை வச்சுக்கோங்க. உங்களோட கைகள் 2மே உங்களோட தலைக்கு மேலே நீட்டி வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட கைகளை மட்டும் உங்களோட கால்களை நோக்கி தூக்கி கொண்டு வாங்க. அவ்வளோதான், இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. இது ரொம்பவே சிம்பிளான எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறதுனால நம்ம வயிற்று பகுதியில் இருக்க கொழுப்புகள் நமக்கு கரையிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அல்லாட்டி ரொம்ப நாள் கழித்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸ் எல்லாமே ஒரு வாரத்திற்கு ஒரு எக்ஸசைஸுமே 10 கவுண்ட் மட்டும் போடுங்க, அதுக்கு மேலே போட வேணாம். ஒரு வாரத்துக்கு பிறகு ஒவ்வொரு எக்ஸசைஸுமே ஒரு நிமிடம் பண்ணுங்கள். 1 நிமிடம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். பண்ணதுக்கு அப்புறமா 30 செகண்ட் கேப் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொரு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. வாங்க இப்போ 2வது எக்ஸசைஸ் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ 2வது எக்ஸசைஸ்க்கான பொசிஷன் பார்த்துடலாம். இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரியே தரையில் ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. உங்களோட கால்களை மட்டும் மடக்கி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட கைகள் 2மே தரையில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட முதுகு பகுதியை மட்டும் மேலே மெதுவாக தூக்குங்க. திருப்பி அதை நார்மலாக ஃப்ளாட்டாக கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான், இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே சிம்பிள். நீங்கள் இந்த எக்ஸசைஸ் செய்கிறது மூலயமா உங்களோட பின்பகுதி, வயிற்று பகுதி, முதுகு பகுதியில் இருக்க கொழுப்புகள் எல்லாமே உங்களுக்கு கரையும். பொசிஷன் மட்டும் கரெக்டாக எந்த மாதிரின்னு பார்த்துட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம 3வது எக்ஸசைஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் சேரில் உட்காரும்போது உங்கள் கால் எந்த பொசிஷனில் இருக்குமோ அதே பொசிஷனில் படுத்ததுக்கு அப்புறமா உங்களோட கால்களை வச்சுக்கோங்க. உங்களோட கைகள் 2மே மடக்கி உங்களோட தலைக்கு பின்னாடி இப்போ நான் வச்சுருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களோட கை முட்டியால் உங்களோட கால் முட்டையை தொடுறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களோட லெஃப்ட் ஹேண்டோட கை முட்டி உங்களோட ரைட் லெக்கோட கால் முட்டியை தொடரணும். உங்களோட ரைட் ஹேண்டோட கை முட்டி உங்களோட லெஃப்ட் லெக்கோட கால் முட்டியை தொடரணும். இதுதான் இந்த எக்ஸசைஸ். இது நீங்கள் செய்கிறதுக்கு மூலயமா உங்களோட முதுகு பகுதியில் இருக்க தேவையில்லாத கொழுப்புகள், அதாவது நம்மளோட சைட்ஸில், நம்மளோட வயிற்றோட சைடில் இருக்கும் தேவையில்லாத கொழுப்புகள், அதை இங்கிலீஷில் லவ் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு கம்மியாகிறதுக்கு ரொம்பவே உதவும். இப்போ நம்ம அடுத்த எக்ஸசைஸ் 4வது எக்ஸசைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதோட பொசிஷன் நம்ம சின்ன குழந்தைங்களை விளாட வைக்கிறதுக்கு யானை பொசிஷனில் இருப்போன்னு தெரியுமா, அந்த யானை பொசிஷனில் ஃபஸ்ட்டு இருந்துக்கோங்க. இப்போ நான் இருக்கிற மாதிரி. இதுக்கப்புறமா உங்களோட
லெஃப்ட் ஹேண்டு அண்ட் தென் ரைட் லெக், அதாவது ஆப்போசிட்டில் லெஃப்ட் ஹேண்டு தூக்குனீங்கன்னா உங்களோட ரைட் லெக்கை நீங்கள் தூக்கணும், ரைட் ஹேண்டை தூக்குனீங்கன்னா உங்களோட லெஃப்ட் லெக்கை நீங்கள் தூக்கணும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக இருக்கிற ஹேண்டையும் லெக்கையும் சேர்ந்து தூக்க முயற்சி செய்யுங்க. இந்த எக்ஸசைஸ் நம்ம செய்யும்போது நம்மளோட முழு பாடியுமே உங்களுக்கு மூமெண்ட் நல்லாவே இருக்கும். இந்த எக்ஸசைஸ் செய்கிறது மூலயமா உங்களோட பின்பகுதி மற்றும் தொடை பகுதியில் இருக்கிற கொழுப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே கரையும். நம்ம செய்கிற ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்குமே பொசிஷன் தான் ரொம்பவே முக்கியம். அதனால பொசிஷனை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு செஞ்சிங்கன்னா உங்களோட உடம்பில் இருக்க கொழுப்புகள் கரைகிறதுக்கு அது ரொம்பவே யூஸ் ஆகும். அதனால் பொசிஷனை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு அதே மாதிரி செய்யுங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்த எக்ஸசைஸ் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸோட பேர் லெக் ரைஸு. இதுக்கு நீங்கள் ஃப்ளாட்டாக படுத்துட்டு உங்களோட கைகள் ரெண்டுமே உங்கள் முதுகுக்கு பின்னாடி இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட கால்கள் ரெண்டையுமே நேராக மேலே தூக்க முயற்சி செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கால்களை தூக்கும்போது நேராக தூக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த எக்ஸசைஸ் செய்கிறது மூலயமா உங்களோட வயிற்று பகுதியில் இருக்க தேவையில்லாத கொழுப்புகள் நல்லாவே கரையும். உங்களுக்கு தொப்பைகள் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸசைஸ் மூலயமா அது நல்லாவே கம்மியாகி உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் டம்மி, அதாவது தொப்பை இல்லா தட்டையான வயிறை உங்களுக்கு இது கொடுக்கும். இப்போ நம்ம அடுத்த எக்ஸசைஸ் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இதோட பொசிஷன் இப்போ நான் படுத்திருக்க மாதிரியே குப்பரை படுத்துக்கோங்க. ஃப்ளாட்டாக இந்த மாதிரி குப்பரை படுத்துக்கோங்க. உங்களோட கைகளையும் இதே மாதிரி குப்பரை வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட ஷோல்டர் மற்றும் முதுகுவோட முயற்சியால் லைட்டாக தூக்க முயற்சி செய்யுங்க. உங்களோட தலை நீங்கள் படுத்திருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கணும். உங்கள் தலையை வச்சு நீங்கள் தூக்கக்கூடாது. உங்களோட முதுகு மற்றும் ஷோல்டரோட உதவியால் தான் நீங்கள் தூக்க முயற்சி செய்யணும். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்க மாதிரியே செய்யுங்க. இந்த எக்ஸசைஸ் நீங்கள் செய்கிறது மூலயமா உங்களோட முதுகு பகுதி நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும். இது உங்களோட முதுகு பகுதிக்கு ரொம்பவே நல்லது. அதுவோட உங்களோட முதுகில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளையும் இந்த எக்ஸசைஸ் செய்கிறது மூலயமா உங்களுக்கு கரைக்க உதவும். இப்போ நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இந்த எக்ஸசைஸோட பேர் பிளாங்க். இதோட பொசிஷன் நீங்கள் குப்பரை படுக்கும்போது எந்த மாதிரி இருக்கீங்களோ அதே மாதிரி படுத்துட்டு உங்களோட கைகள் மற்றும் காலை வச்சு நீங்கள் பேலன்ஸ் பண்ணி இந்த மாதிரி நிற்கணும். உங்களோட தலையில இருந்து பின்பகுதி வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் உங்களோட முதுகை ரொம்ப மேலேயும் தூக்கிடக்கூடாது, ரொம்ப கீழேயும் இறக்கிடக்கூடாது. அப்படியே உங்கள் தலையிலிருந்து பின்பகுதி வரைக்கும் ஒரே லைனாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் இதே பொசிஷன்லையே அப்படியே வச்சுட்டு உங்களால் எவ்வளோ நேரம் இந்த பொசிஷனில் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் இருக்கணும். ஒரு வாரத்துக்கு 30 செகண்ட்ஸ் நீங்கள் இதே பொசிஷனில் அப்படியே ஹோல்ட் பண்ணி இருங்க. ஒரு வாரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக 30 செகண்டை 1 நிமிடம் ஆக்குங்க. அதுக்கடுத்து 1.5 நிமிஷம் ஆக்குங்க. அதுக்கடுத்து 2 நிமிஷம் ஆக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போங்க. இந்த எக்ஸசைஸ் செய்கிறது மூலயமா உங்களோட வயிற்று பகுதியில் இருக்க கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சு உங்களுக்கு தொப்பையே இல்லாமல் வயிறு அப்படியே தட்டையாக ஆக்கிடும். உங்களுக்கு தொப்பை இல்லா தட்டையான வயிறு பெறதுக்கு இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் உங்கள் வயிற்று பகுதியில் இருக்க தொப்பைகளை கரைக்கிறதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 7 எக்ஸசைஸுமே பார்த்தாச்சா? உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்கள் எக்ஸசைஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா எக்ஸசைஸ் ரொம்ப நாள் கழித்து கேப் விட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு எக்ஸசைஸும் 10 கவுண்ட்ஸ் மட்டும் போடுங்க. அதுக்கு மேலே போட வேணாம். ஒரு வாரம் கழித்து ஒவ்வொரு எக்ஸசைஸுமே ஒரு நிமிஷம் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் 1 நிமிஷம் பண்ணுங்க. அதுக்கடுத்து 30 செகண்ட் கேப் எடுத்துட்டு ரெண்டாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸும் ஒரு நிமிஷம் பண்ணுங்க. மொத்தம் 7 எக்ஸசைஸ் 7 நிமிஷம் கேப்போட சேர்த்து கணக்கு பண்ணீங்கன்னா மொத்தமே ஒரு நாளைக்கு நீங்க 10 நிமிஷம் மட்டும் ஒதுக்கினா போதும். நீங்க இந்த ஹோம் எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியாவே வெயிட் லாஸ் பண்றதுக்கு நீங்க பண்ணி முடிச்சிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீட்டிலையே சிம்பிளாக செய்கிற ஹோம் ஒர்க் அவுட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.